தற்போதைய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதா கொங்கரா தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சாவித்ரிபாய் என்பதற்கு பதில் சாவக்கர் என பேசியதற்கு வருந்துகிறேன் என தெரிவித்து சுதா கொங்கரா அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். அண்மையில் பேட்டி ஒன்றை அளித்திருந்த சினிமா இயக்குனர் சுதா கொங்காரா தெரிவித்த கருத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. சாவித்ரிபாய் புலேவினுடைய வரலாற்றை சாவர்கரின் வரலாறு என பேசியிருந்தார். இந்த கருத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இது சாவித்ரிபாய் புலேவினுடைய வரலாறு என்றும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக சுதா கொங்காரா எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதில் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்துவதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், என் தவறுக்கு வருந்துகிறேன். எனது 17வது வயதில் பெண் கல்வி குறித்த எனது வகுப்பு ஒன்றில் எனது ஆசிரியர் சொன்னதை வைத்துதான் அந்த நேர்காணலில் பேசியிருந்தேன். ஒரு வரலாற்று மாணவியாக அதன் உண்மை தன்மையை நான் சோதித்திருக்க வேண்டும். அது என் பக்கத்தில் தவறுதான் எனவும் எதிர்காலத்தில் இப்படி நேராது என்று உறுதியளிக்கிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றபடி ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழை இன்னொருத்தருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. எனது பேச்சில் இருந்த தகவல் பிழையை சுட்டிக்காட்டியவர்களுக்கு நன்றி எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜோதிபா மற்றும் சாவித்ரி புலே ஆகியோருக்கு என்றும் தலை வணங்குவதாகவும் சுதா கொங்காரா அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.